ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. அதில் 4 வந்து வீட்டுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசர்ஸை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஓல்டு இன்விடேஷன்ஸ், பிளாஸ்டிக் பைப் இதெல்லாம் ரீயூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒன்று வந்து ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்விடேஷன்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஓல்டு இன்விடேஷன் தான். அந்த இன்விடேஷனை வந்து நான் 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடிய இன்விடேஷனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த இன்விடேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிரப் பாட்டில் வந்து 4 பாட்டில் எடுத்திருக்கேன். கட்டப்பை ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக் எடுத்து அதை 4 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த சிரப் பாட்டிலை வந்து பார்த்திங்கன்னா மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒரு அட்டையை வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்டி விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கார்னர்ஸில் வச்சு அந்த சிரப் பாட்டிலை ஒட்டி விட்டுருங்க கீழே. இந்த அட்டைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கட்டப்பை ஸ்டிக்கை க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 கார்னர்லேயும் அதே மாதிரி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்த பிறகு நம்ம இன்னொரு அட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த அட்டையை இந்த ஸ்டிக்குடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடச்சிருங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய சிரப் பாட்டிலு, கட்டப்பை ஸ்டிக்கு, இன்விடேஷன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை வச்சு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆர்கனைசரில் வச்சு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 3 லேயராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கீழேயும் ஏதாச்சும் பொருட்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், சென்டர்லேயும் வைக்கலாம், டாப்லேயும் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. பெரிய சைஸ் ஐஸ்கிரீம் பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸை நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதனுடைய மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் நான் ஒட்டுற மாதிரி கலர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி இந்த பாக்ஸை டெக்கரேட் பண்ண பிறகு இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் வந்து ஒரு சூப்பரான பேஸ்கெட் மாதிரி மாறிடும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் அப்படியே வச்சிடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கர் கேஸ்கெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பழைய குக்கருடைய கேஸ்கெட் தான். ஸோ இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த குக்கர் கேஸ்கெட்டுடைய சென்டரில் வந்து இந்த பாக்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஜிப் டை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறதுக்கு, அதாவது நாட் போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஜிப் டை இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து 2 ஜிப் டை யூஸ் பண்ணி மேலே மட்டும் இந்த மாதிரி அழகாக லாக் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசருடைய கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் டவலை வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். மேலே பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரை நீங்கள் சிங்க்குக்கு மேலேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அந்த டவலை ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஹேண்ட் வாஷ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஆர்கனைசரில் நீங்கள் பாத்ரூம்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. எம்டி டேப் ரோல் எடுத்துருக்காங்க. இந்த காட்டன் ரோலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம இதை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசரை எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கலர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேங்க. உங்ககிட்ட கலர் டேப் இல்லை அப்படின்னா கிஃப்ட் ராப்பர் கூட ஒட்டி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உள்ள நூல் கூட நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஜஸ்ட் கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுறேங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து டேப் போட்டு ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நான் வந்து ஒரு கயிறு எடுத்திருக்கேன். அந்த கயிறை இந்த ரிங்கோட, அதாவது இந்த காட்டன் ரோலில் ஒரு சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஷாக்ஸு, கர்ச்சிஃப் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் கர்ச்சிஃப், ஷாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், குழந்தைங்களுடைய ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசரில் நம்ம ஷாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. இந்த மாதிரி கட்டப்பையுடைய ஸ்டிக்கை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது கூடவே சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை எடுத்திருக்கேன். நான் வந்து 3 மூடி எடுத்திருக்கேன். ஸோ அதனுடைய லெங்த்துக்கு தேவையான அளவுக்கு கட்டப்பையுடைய ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எத்தனை மூடி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கினுடைய லெங்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மூடிகளில் இந்த மாதிரி 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி சைடில் வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி 3 மூடியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதனுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி சின்னதாக ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் வந்து சிசரை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 3 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம 3 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கணுங்க. அடுத்தது ஒரு கனமான கயிறை நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த கயிறை இந்த மாதிரி பெரிய சைஸ் ஊசி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஊசியில் கோத்தி எடுத்துக்கோங்க. அந்த நூலோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக வந்து கழுண்டு வராத அளவுக்கு டைட்டாக நாட் போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த ஊசியை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த மூடிகளை அந்த கட்டப்பையுடைய ஸ்டிக்கில் வந்து அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி அழகாக வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 3 மூடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கில் வந்து நான் இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணி விட்டுட்டேங்க.
அதே ஊசியும் நூலையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் வந்து விட்டுட்டு அழகாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கீ செயின் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளை கூட நம்ம அழகான கீ செயின் ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. வெள்ளியிலான பொருட்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுடைய கொலுசாக இருக்கட்டும், பெரியவங்களுடைய கொலுசாக இருக்கட்டும், இல்லை காமாட்சி அம்மாவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கூட வச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்து போயிருக்கும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை அப்படின்னா. ஸோ அதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்க பொருள் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் ஒரு சர்ஃப் எக்ஸல் பவுடரோ இல்லை வந்து டிஷ் வாஷ் லிக்விடோ ஏதாச்சும் ஒரு லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது சோப்பு கலந்த மாதிரியான லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த சில்வர் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே போட்டு விட்டுருங்க. அந்த வெள்ளியாலான பொருளை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா ஆறின பிறகு அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த வலையில வெளியே எடுத்தாச்சு. அந்த வலையில வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டும் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா போதும். சூப்பராக வந்து புதுசு மாதிரி மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் வெள்ளி கொலுசையும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். காமாட்சி அம்மா விளக்கையும் நீங்கள் அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா தேய்ச்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கருப்பாக இருந்தால் அந்த வெள்ளி வளையலை நம்ம சூப்பராக பளிச்சுன்னு வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. அதுவும் ஈஸியான முறையில் தேய்ச்சி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்மளுடைய வீடியோஸை உடனுக்குடனே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.